எல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் இது முருகனுடைய பக்தி பாட்டே எழுதுனாங்கன்னு புது ஆங்கிளில் கொண்டு போனார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் டிஎம் சவுந்தரராஜனுக்கு அந்த பாட்டு எழுதுனாங்க. இதை குலசேகர ஆழ்வார்கிட்டருந்து கப்பி அடித்தார் அப்படின்னார். உண்மையிலே இன்னைக்கு பாருங்கள், முருகன் பாட்டை இந்த மேடையில் நான் பாடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை கட்டிட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேனுங்கிற பாட்டை நான் பாடுறேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் காப்பி அடிச்சிருக்காங்க. இதை மட்டுமா காப்பி அடித்தாங்க? திருக்குறள்ல இருந்து கண்ணதாசன் என்ன பாட்டு தெரியுமா? அது உள்ள கழித்தலும் காமம் மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டுன்னார். நம்ம போடுற தண்ணியை விட அந்த காமத்தில் இருக்கக்கூடிய சுகம் எக்கச்சக்கம்டான்னார். அதை உண்மையிலே அனுபவித்தவன் தண்ணி போடவே மாட்டான். அதை உண்மையிலேயே மனைவியிட இருக்கக்கூடிய அந்த உண்மையான இல்லற இன்பத்தை அனுபவிப்பவர்கள் கண்டிப்பாக போதையின் பாதைக்கு போக மாட்டான். அதில் ஃபெயிலியர் ஆனவன் தான் அங்கே போகிறேன். இதை கண்ணதாசன் எழுதியிருப்பார் சங்கே முழங்கு படத்தில். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார். காதலில் போதை இல்லையோ, கருணையில் போதை இல்லையோ, பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, அந்த பேசும் மழலையை ரசிக்க தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். காதலின் அருமையை தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா, அதை அனுபவித்தவன் எந்த காரணத்திற்கும் மது போதைக்கு போக மாட்டான்னு கண்ணதாசன் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டார். அற்புதமான குற்றச்சாட்டு. இனி திரைப்பட பாடலை நிறைவு செய்யணும். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். அப்பனா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறேங்க. என் அருமை சகோதரர் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரர் உங்கள் பலத்த கரவொலியோடு திரை இசை களமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். பேராசிரியர் வந்தார். அவர் பெரிய, ஏன்னா பேராசிரியர்ல இலக்கியம்லாம் கரைச்சி குடிச்சிட்டு ஏதோ பேச போகிறாருன்னா தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் ஒரு போடு போட்டார். நான் அப்படியே அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இலக்கியத்தை எடுத்து விட்டார். என்ன இலக்கியம்னா, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. எப்படி நீங்கள் என்ன கைதட்டணும் அப்படி சொன்னார். இளமையும் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு உங்களுக்கு புரியலையா ஐயா? அது திரைப்படத்தில் வந்த பாட்டு. அவர் இலக்கியம் மாதிரியே சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுதுல, அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊர், அதுல வர்ற பாட்டு. அது இளமை எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு ஐயா. அதாவது அவரு சுட்டு விடுன்னு சொன்னதை இவர் சுட்டாரு பாருங்க. இதுல டாக்டர் வேற என்னைய பதில் சொல்ல சொன்னாரு. நான் ரொம்ப மரியாதைக்குரிய டாக்டர் அவரே. நான் அது வேற எனக்கு சங்கடமா வேற இருக்கு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இது என்ன கேட்டாரு. நீங்க சென்னையில் வாழ்றீங்க, போய் அந்த பக்கம் போய் பாருங்க. காலையில் சித்தாள் வேலைக்கு வந்து நிற்கிற ஆளுகளை மேஸ்திரி செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. வா அப்படின்னு சித்தால கூப்பிடுறாங்க. சித்தால கூப்பிடல, சித்தா மேஸ்திரிகிட்ட கேட்குது, சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடா இருந்தா கட்டுறவன்கிட்ட காசு இருக்காது, அப்பப்பதான் வேலை இருக்கும். பெரிய வீடு அபார்ட்மெண்டா இருந்தா டெய்லி வேலை இருக்கும், உனக்கு எந்த வசதி எப்படி கூப்பிடுறேன்னு கேட்க. ஐயா நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தியா வந்தீங்க? ஏ இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் ஐயா. அப்புறம் கண்டுபிடிப்ப குடிச்சு விட்டு தண்ணி வேற. அப்புறம் என்ன டாக்டர் சொல்றாரு, அந்த ராமாயண பாட்டு அவர் இப்போ இந்த அந்த பாட்டு அப்படியே அவர் சொன்னோன்னே கை தட்டினீங்களே, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏன்னா அவர் மாதிரி 2 பேர் படிக்கலாம், அவ்வளோதான். எல்லாரும் ராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புத்தகத்தை வச்சு மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ தலைப்பு என்ன? வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது.
படித்தவர்களுக்கு வழிகாட்டுறதா? வாழ்க்கை எல்லாருக்கும் தானே வாழ்க்கை. சித்தாளுக்கு வாழ்க்கை இருக்கு, ஏழை எளியவர்களுக்கு இருக்கு, பாமரனுக்கு வாழ்க்கை இருக்கு. கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிக்க முடியும்? ஒரு கூலி வேலை செய்யற சித்தாள்கிட்ட போய் உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வருகை என்னும் வாய்மை, லியோனிக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு உளறிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அதுகள் லெவலில் நம்ம இறங்கி மேட்ரை கொண்டு போகணும். இப்போ இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறதுலே பாருங்க, 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 100 பேரில் 25 பேர் சினிமா துறை சம்பந்தப்பட்ட இளைஞர்களாக தான் இருப்பாங்க. அவங்க புத்தகம் வாங்குறாங்க, இலக்கியத்தை வாங்கி படிக்கிறான், படிச்சுட்டு மக்களுக்கு ஏற்றது மாதிரி அதை கொடுத்து மாற்றி கொடுக்குறான். அதான் வழி போய் சேருது. அவன் மாற்றான்ல. இப்போ நான் ஒரு சொல்கிறேன், அப்துல் ரஹ்மானை போய் கேட்டாங்க, நிலை சேர்ந்தா இருக்கா தெரியும். அப்துல் ரஹ்மானை போய் ஏன் திரைப்பட பாட்டு எழுதலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ரொம்ப உதாரணம், சூப்பரான உதாரணம் சொன்னார். அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு அப்படின்னாரு. அவர் நல்ல கவிஞர், உண்மையிலே நல்ல கவிஞர். இப்போ நான் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் படிச்சிருப்பீன்னு பார்ப்போம். உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது. நல்ல கேடுங்க. உன்னுள் இருக்கும் சூடு நல்ல கவிதை. உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது, அது ஆறினால் நீ சாம்பலாகி விடுவாய், அதுவும் மரணத்துக்கு சமம்தான். எரி, பற்றி எரி, நீ எரியும் போது வெப்பம் மட்டும் வெளிவருவதில்லை, வெளிச்சமும் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவிதையை இப்போ உங்களுக்கே புரியல இல்லை? இப்போ நான் திரைப்பட பாட்டா சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை எப்படி எளிமையாக மாற்றிட்டாங்க. அவர் எழுத மாட்டேன்ட்டாரு, அவரை எடுத்ததை எழுதி இப்படி எழுதிட வேண்டானே. பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னாவே நடுவராக வரீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வருது. ஏன்? 4 கருத்து கேட்போம், 4 பாட்டு கேட்போம், நல்லா சிரிப்போம். அதானே? நீங்கள் பாமரனுக்கும் பட்டிமன்றத்தை கொண்டு சேர்த்தவர் நடுவர் நீங்க. இப்போ சிரிப்புக்கு திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலமும் பகலுமாற்பட்டன்று இருள். என்னன்னா, கலகலப்பாக சிரிச்சிருந்தீங்கன்னா நீ மனுஷன் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்கு இரவு பகல் 2 ஒன்று தாண்டா, இருட்டிலே இருக்காத அர்த்தம் அப்படின்றாரு. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ குறளை படிக்க முடியுமா? இப்போ திரைப்பட பாட்டு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, இறக்கும் போதும் அழுகின்றான். திரைப்பட பாடல் தானே சொல்லுது. இப்போ யாருக்கும் வீட்டில் இறப்பு வர்றது சகஜம், வந்துருச்சு, சோகம் இருக்கும், மீண்டு வரணும்ல. பிறக்கும் போது அழுகின்றா இவங்க சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்றாரு. அதான் ஒருத்தருக்கு எவ்வளவு சோகமா, யாருக்கு யார் வீட்டில் யார் இறந்தாலும் சோகம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை கடந்து போறதுக்கு, அந்த சோகத்தை கடந்து போறதுக்கு அந்த ஒரு பாட்டு போதுமே. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. எப்படி நம்மளை தேடி எந்திரிச்சு போ தம்பி, எந்திரி போ, போயிட்டே அவ்வளோதான் முடிஞ்சு. எவ்வளவு இதாக சொல்ல முடியுது? வாழ்க்கையை எப்படி தானே கடக்க முடியும்? இதுக்கு போய் நீங்கள் பாட்டு எடுத்து படிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? சிக்கல்கள் இருக்கும். இப்போ பாரதியார் பாட்டு, நீங்களே பேராசிரியர் இருக்காரு, நிற்பதுவே நடப்பதுவே, இந்த பாட்டு உங்களுக்கு எப்போ தெரியும்? நான் நேர்மையாக கேட்குறேன். எல்லாரும் பாரதியார் பாரதியார் எவ்வளோ சொல்லுவாங்கல்ல. அவரும் பாட்டு எழுதி பார்த்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவீனில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டிலே எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. ஊன பெண்களோட சுதந்திரம், பெண்கள் வெளியில ஒரு தென்றல் புயலாகி வருதே. அப்படியே கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ரேவதி வந்தாங்கன்னா முடிஞ்சு, மாற்றம் நடக்குதுல்ல. இது திரைப்படத்தில் சொல்லும் போது தானங்க போய் சேருது. யோசிச்சு பாருங்க. பாரதியார் பாட்டு, நிற்பதுவே நடப்பதுவே, யார் பாட்டு வந்த பிறகு தானே தெரியுது, பல பேருக்கு அதுதானே தெரியுது. நீங்களே நடுவர் ஃபர்ஸ்ட் தொடங்கிலே ஒரு பாட்டு பாடுனீங்க, நல்ல வேலை திரைப்படத்தில் வச்சாங்க பாரதிதாசன் பாட்டை, இல்லைன்னா அதுக்கும் தெரிஞ்சிருக்காது நமக்கு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, இல்லாட்டி ஏதாவது சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? டாக்டர் மாதிரி ஆளுங்க படிச்சுட்டு, அவர் படிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள். டாக்டருக்கும் படிச்சு, இலக்கியமும் படிச்சு, இப்படி ஒரு வைத்தியம், இப்படி ஒரு வைத்தியம், பெரிய விஷயம் இல்லை. நம்ம கம்பராமாயணத்தை சொல்லச்சுன்னா தத்தா பேக்க தத்தா பே, எதுக்கு அதெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு பாட்டு இருக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி அவ்வளோதானே லைஃபை கடந்து போகிறது தானே. இப்போ பாருங்க எவ்வளவு திரைப்பட பாடல்கள் நான் சொல்லலாம், நேரம் இல்லை.
ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும். எப்படி இதை சொல்ல முடியுமா? எப்படிங்க? ஆறு ஓடணும், அதுல நீர் ஓடணும், சும்மா இல்லை. அவங்க சொன்னார்ல, ஆறு மட்டும் ஓடக்கூடாது, ஆறுல நீர் ஓடணும், அது ரொம்ப முக்கியம். ஆறு நீர் ஓடினா தான் ஏர் ஓடுமா. பட்டியலை பாருங்க, ஆறு ஓடணும், நீர் ஓடணும், ஓடணும், தேர் ஓடணும். பிரச்சனை இல்லை, நாட்டு நல்லா இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோதானுங்க. இப்போ இந்த வருஷம் தாங்க ஆறு நல்லா ஓடுது, நீர் நல்லா ஓடுது, தேர் நல்லா ஓடுது. பாருங்க 2 வருஷமா தேர் எவ்வளோ ஓடுது யோசிச்சு பாருங்களேன். நடுவர் இருக்கார், எத்தனை தேர் ஓடுது, எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, நல்லா தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, இப்போ என்ன ஆறு ஓடணும் இறக்கணும் அப்படிலாம் அப்போ பாட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. ஏத்தமுன்னா ஏத்தம். இன்னொரு பாட்டு சொல்றேன் கேளுங்க. இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கு, சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டிலையும் அப்படித்தான். சில பேர் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னுட்டு என்னமாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனித்தனியா. நீங்க ஏதோ நினைச்சு கைதட்டிய ஒரு ஆள், அவங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க. ஏதோ அவங்க இருப்பை காட்டுறதுக்கு நான் இருக்கிறேன் பாத்தியா, நான் இருக்கிறேன் பாத்தியா, நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் அப்படிதான் இருக்கிற காட்டணும்ல. இப்ப அதுக்கு பாட்டு பாருங்க, எப்படி பாட்டுங்க. நல்லா விளைஞ்ச வயல்ல நெல் கருது முத்துனது, நல்லா விளைஞ்ச கருது பூரா பேசாம இருக்கும், தலையை கீழே போட்டுக்கிட்டு. இந்த பதர் மட்டும் வரப்புலேருந்தே பார்க்கலாம், அங்கே ஒன்று நிற்கும், அங்கே ஒன்று நிற்கும், அங்கே ஒன்று நிற்கும், அங்கே ஒன்று நிற்கும். அது நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் பயனுண்டா? பாட்டை பாருங்க. தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிரு, தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதறு. 2026 2026 2026. ஒரே ஒரு பாட்டு, நான் எனக்கு பர்சனலா ஒரு பாட்டு, எப்ப சோர்வா இருந்தாலும் சரி ஒரு பாட்டு எனக்கு, அந்த ஒரு பாட்டில் அந்த வரிகள் மட்டும் எனக்கு போதும், என்ன அடுத்த செகண்ட் அப்படியே சொல்லி குதிச்சு போக வைக்குது. சிம்பிள். ஏதோ பிரச்சனை வந்துடுது, ஏதோ மாட்டிக்கிறோம், என்னமோ பண்றோம், வாழ்க்கையில் எல்லாருக்கும் இடம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சொல்ற பாட்டை பால பாடமா வச்சுட்டு கேளுங்க நீங்க, அவ்வளவுதான். வாழ்க்கை டப்புன்னு எழுந்து கிளம்பிடலாம். எங்கே வாழ்க்கை தொடங்கும், இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதை விட என்னங்க இருக்கு? இதுதான் எளிய மக்களுக்கு வழி. நாங்கள் 2 பேரும் இப்போ இலக்கியத்துக்கு எதிரி, புத்தகத்துக்கு எதிரிங்கிற மாதிரி சொல்லலை. எல்லாரும் அதை போய் வாங்க முடியாது. இப்போ வாங்கின புத்தக வாங்கினவங்க பூரா படிச்சிட்டாங்களா என்ன? முதல்ல வந்தவங்க பூரா வாங்கினாங்களா என்ன? அப்படியே பார்த்தவங்க பூரா வாங்கினாங்களா? வாங்கினவங்க பூரா படிச்சாங்களா? 100 பேர் வந்தா 20 பேர் புத்தகம் வாங்குறான், 20 பேர் வாங்கினா 5 பேர் தான் படிக்கிறான். அந்த 5 பேர்ல 2 பேர் தான் அதை பாட்டாக்கி கொடுக்குறான், கேட்டுட்டு வாழ்ந்துட்டு போறான். இப்போ என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு, ஏன் அதை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஆட்டோகிராஃப் வாங்கினான். பக்கத்தில் சிவகுமார்னு ஐஜி உட்காந்துருந்தார். அவர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கின பையன்ட்ட, இங்கே பார், ஒரு திருக்குறள் சொன்னாதான் ஐயா கையெழுத்து போடுவார் அப்படின்னு அவன் முழிக்கிறான். சொல்றா அப்படின்னா போலீஸ்காரர் கேட்டோன்னு சொல்லணும்ல, சொல்லுப்பா அப்படின்னா சொல்லிட்டான். என்ன திருக்குறள் சொன்னான் தெரியுமா? சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்விலும் வேந்தற்கு அரிதுன்னு நாம்பார். உடனே அவர் சிவகுமார், சார் உங்களுக்காண்டியே கரெக்டாக சொல்லியிருக்கான் சார், நான் கேட்டது சரியா போச்சுன்னு. அந்த 5 வயசு பையன் திருக்குறள் சொல்றான்னு உடனே சொன்னாம்பார். அதுதான் இந்த புத்தக திருவிழாவினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதான் ஒரே ஒரு விஷயம். இப்போ எல்லாரும் பேசிட்டு நானும் நீங்களா ஒரு லிஸ்ட்ல பழைய பாட்டா சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் புது பாட்டுனால், நீங்க நவீன கவிதைகள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. திரைப்பட படத்தில் அதே வந்துருச்சு. நீங்க நாமத்துக்குமார் எழுதினாரு, இதை விட நவீன கவிதை எங்க இருக்கு? ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, வண்ணங்கள் மட்டும் எந்தன் விரலோடு நின்றது, தீக்குள்ளே விரல் வைத்தேன் தனித்தீவில். நீங்க தீக்குள் விரலை வைத்தேன் நந்தலாலா இருக்குல்ல, எவ்வளவு நவீனமான கவிதை இது. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், யுகபாரதி கவிஞர் யுகபாரதி எழுதின பாடல். இப்போ நவீன கவிதைகளையும் கொண்டு எழுதிட்டு தானே இருக்காங்க. இதை விட வாலி எழுதினார், அவர் சொல்லி பாடி முடிக்கிறேன். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா, அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா. நன்றி, வணக்கம். இப்போ உங்களை தாயா என்னால் நம்ப முடியல.
அதனால தான் நான் இந்த பப்பாசி பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கலை எவ்வளவு நேரம் நான் பேசுகிறதுன்னு. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒரு ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ கையில் கொடுக்குற பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அந்த கலைஞன் தான் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். அருமையாக பிரகதீஸ்வரனுக்கு எல்லாரும் இன்னொரு கைதட்டு கொடுங்க. சினிமா பாட்டை இவ்வளவு அழகாக என்ன அருமையாக பாடி உங்களை ரசிக்க வச்சார். ஜேபி சந்திரபாபுவோட பாட்டை பாடினார். சந்திரபாபு பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சந்திரபாபு வீணை பாலச்சந்தருக்கு பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு. பாலச்சந்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடியிருப்பார் அந்த பாட்டு. கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம், பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டிய ராஜா ஹனிமூன் போடான்னார். என்ன பொண்ணை கட்டினாலும் ஹனிமூன் போ, பொண்ணை கட்டிட்டு வந்தோடனே இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சின்னா தொடங்குச்சு அதோட நரகம். அப்போவே சொன்னாங்க என் மாமகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சின்னா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா? சந்திரபாபுவோட பாட்டு உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், திருக்குறள். இதை எங்கே அனுபவிச்சேன் தெரியுமா? வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். அப்போ கேன்டீன் இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில், வாங்கி திங்க காசு இல்லை. அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான். ஏதோ வடைய கிடையே தின்னுபிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு, ஒரு அரசியல் குரூப். ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர், ஒரு 15 பேர். அவர் எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க. அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார். உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு 2 பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து, மட்டன் சுக்கா எலுமிச்சம்பழ சாதம், பசியோடு இருக்கப்போ இப்படி இருந்திருக்காங்க. அவர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. என்னடா நமக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. வணக்கங்க நல்லா இருக்கேங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், யாரா அவர் அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. நீங்கள் தானடா வாங்கி தின்ன, நீங்கள் தின்னீங்க, அப்புறம் நான் திங்காமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே. மெய்யழகனை விட ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தேன் நான். யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது. பெரிய ஆள். திடீர்னு எங்கே இறங்குறாரு? அரியலூரில் இறங்கினார். இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட, ஐயா யாருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னார். அப்படியா, நல்ல வேலை, அவராக எனக்கு சாப்பாடு போட்டார். யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. அந்த அன்பால் கொடுத்தப்ப ஒரு நாகரிகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணேன்னு 3 தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்ட்டு கை கொடுத்து அனுப்புனேன். அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சொன்னேன், பரவாயில்ல யாருன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்போவாவது சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார். உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் கிடையாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசை சுத்தமாக வச்சுக்க, உன்னைய யாராலையும் அசைக்க முடியாதுன்னார். நான் ஒரு கதை கூட இப்போ அண்மையில் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசலில் ஒருத்தன் கதவுல முதுகு சொறினான். உடனே ராஜா பார்த்துட்டு, யாரெங்கே? அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான், அழைத்து வா அவனை அப்படின்னு அவன் வந்துட்டான். ராஜா
என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா? யாரடா நீ? ராஜா, எனக்கு ரொம்ப நாளாக முதுகில் நடுமுதுகில் அழுக்குங்க, என் கையால் சொரிய முடியலைங்க, முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல, அரிப்பு தாங்க முடியல, உங்கள் அரண்மனை கதவு தான் சொரப்பாக இருந்துச்சு, அதனால வந்து சொரிஞ்சேன் அப்படின்னோன்னே, உன் உண்மையை மெச்சுகிறேன், இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனையை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னு. அவன் என்னடா முதுகு சொரிஞ்சதுக்கு ராஜா வாக்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்தில் மிதக்குறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்தேன். நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். யார் எங்கே இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது, அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்து, ராஜாவே நடுமுதுகில் அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க. நடுமுதுகில் ரொம்ப நாளாக அழுக்கு, அரிப்பு தாங்க முடியல, எங்கள் கையால் சொரிய முடியல, அதனால தான் நாங்கள் அரண்மனை கதவுல சொரிஞ்சோம். ராஜா சொன்னார், இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னார். ராஜா, அவனும் இதே தானே செஞ்சான், அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க? அதுக்கு அவன் சொன்னான், ராஜா சொல்கிறாரு, டேய் அவன் தாண்டா உண்மையானவன், நீங்கள் நேர்மை இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க, நீங்கள் உண்மையிலே உங்கள் முதுகை அரிச்சிருந்தா ஓ முதுகை அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம், அவன் முதுகை நீ சொரிஞ்சிருக்கலாம்ல. அப்போ 2 பேரும் இந்த விவரம் தெரியாமல் அரண்மனை கதவுல சொரியிறீங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காமல் வேற என்னடா செய்கிறதுன்னு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஓவராக கைதட்டி என்னைய சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. அவ்வளோதான், வேற ஒன்றும் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம்யா. இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன். விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி 25 வருஷம் ஆகுது. விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள். டி.எம். கிருஷ்ணான் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 10 வருஷமா திருவையாறு ஆராதனையில் பாடல. ஏன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு தான். என்ன பாட்டு பாடினார்? பிலகிரி ராகத்தில் பாடினார். பிலகிரி ராகத்தில் கீர்த்தனை பாடியிருந்தாருன்னா 10 வருஷமா பாடியிருப்பார். அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை 10 வருஷமா பாட விடாமல் வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த சங்கீத அகாடமியில் யாழ்ப்பாண தமிழர்கள் நெய்து கொடுத்த லுங்கியை அணிந்து கொண்டு வந்து கர்நாடக சங்கீத கச்சேரியில் உட்கார்ந்து பாடினாரியா அந்த டி.எம். கிருஷ்ணாங்கிற பாடகர். இன்னைக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? அங்கிருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பகுத்தறிவை நோக்கி அவர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவுவாதிகள் இன்று ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது 2 சந்திக்கணும், இவை 2 மனிதம் என்ற புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை நான் ஆசைப்படல, தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. அவர்தான் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த குங்குமத்தை தந்தை பெரியார் நெத்தியில் பூசிக்கொண்டார். அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி விபூதி பூசலான்ட்டு. என் நண்பன் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த அந்த விபூதியை பூசிக்கொள்வது எனக்கு பெருமை. இது ஆன்மீகத்தை நேசிப்பதற்காக அல்ல, அவரும் நானும் நண்பர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் சொன்னார்ல, அதுதான் இன்னைக்கு. இந்த சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமா? அருமையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய அந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக சொன்னார். அந்த மந்திரத்தினுடைய ஒரு வார்த்தையை திரைப்பட பாடல் என்ன அழகா சொன்னுச்சு? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். ஆண்டவன் எங்கே இருக்கிறான்ட்டு விவேகானந்தர் சொன்னார். நீ கற்களிலே ஆண்டவனை பார்க்கிறாய். கற்களில் ஊட்டுகின்ற புனித நீரை விட
நீ மற்றவனுக்காக சிந்தும் கண்ணீரும் வியர்வையும் சிலைகளில் ஊற்றும் புனித நீரை விட புனிதமானதுன்னு சொன்னது யாரு? விவேகானந்தர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர். 2 பேருக்கும் இன்று கண்ணாடி பாலத்தை இணைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ்நாடே இன்று பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காலம் யாது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இந்த நான் உலகத்தை படைச்ச கடவுள் செத்துருப்போம் அப்படின்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். கவிஞர் வாலி எழுதின பாட்டு ஜெயந்தாக்கு தெரியும். இறைவன் ஒருவன், இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன்தான் படைத்தானா? ஏழையை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவன் எதற்காக? பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேர் உலகம் எதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? யாரு? வாலி. இதேதான் வள்ளுவன் சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இலக்கியம், திரைப்பட பாடல் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. 2ல் இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? டாக்டர் சொன்னார், திரைப்படம் 1931 தொடங்கி இன்னைக்கு 2024. ஆனால் இலக்கியம், அதுக்கு அருமையான இசை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல, இளையராஜா மியூசிக் போடல, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போடல, எம்ஜிஆர் நடிக்கல, சிவாஜி கணேசன் நடிக்கல, சரோஜா தேவி பாடல, நயன்தாரா பாடல, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அஜித் பாடல, ரஜினி ஐயா பாடல. ஆனால் இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்ற 1330 திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம். ஆனால் திரைப்படம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இலக்கியம்தான், இலக்கிய வளம்தான். அந்த இலக்கியத்தை நீங்கள் நேசிக்கணும். அந்த இலக்கியம்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியவாதிகளின் புத்தகங்களை நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள், படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த 48வது புத்தக கண்காட்சியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை இவ்வளவு அருமையாக ரசித்து கேட்ட எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.